எப்படி விசாரிக்கணுங்கிற மேனுவல் இருக்குது. கஸ்டடியில் கூட்டிகிட்டு போய் ஒருத்தரை விசாரிக்கணும்னா எப்படி முதல்ல எஃப்ஐஆர் போடணும், அதுக்கப்புறம் விசாரணை கூட்டிகிட்டு போகணுங்கிற மேனுவல் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் மேலே கை படவே கூடாது, அவர் வந்து உடம்புல தாக்குதல் எந்த காயமும் இருக்கக்கூடாது. இவருக்கு 18 காயம் இருக்கிறதா நான் பார்த்தேன். சஸ்பெண்ட் பண்ணிட்டா. நீ ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? உனக்கு உயிரை இருக்க உரிமை இருக்கா? யார் உனக்கு உரிமை கொடுத்தா? நீ என்ன தடி எடுத்தவனா தண்டல்காரனா? என்ன வேணால் பண்ணிடுவியா? நீ கேட்குறதுக்கு உங்களுக்குலாம் ஆளே இல்லையா? ஏற்கனவே உங்களுக்கு மேனுவலில் கொடுத்துருக்கு, நீதிபதி வெங்கடாச்சலயாஸ் கொடுத்துருக்காரு, ரங்கநாதன் மிஸ்ரான்றவரோட அறிக்கை இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எப்படி விசாரிக்கணுமோ அந்த அளவில் தான் நீங்கள் விசாரிக்க முடியும். உனக்கு ஏற்கனவே நீ என்ன பண்ணியிருக்க? கூட்டிகிட்டு போக வேண்டியது அந்த பல்பீர் சிங்னு ஒருத்தர் என்ன பண்ணார்? பல்ல பிடுங்கினார். சவுக்கு சங்கர் கையை உடைச்சாங்க, ஞானசேகர் காலை உடைச்சாங்க. உங்களுக்கெல்லாம் யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? யார்? எப்படி நீங்கள் அதை கை வைப்பீங்க? மேலே எப்படி கை வைப்பீங்க? அதுக்கு அதிகாரம் இருக்கா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா சார்? ஒரு குடும்பம் ஒரு பையனை பலி கொடுத்துட்டு இருக்காங்க. கோடியாக கொட்டி கொடுத்தா கூட அந்த பையன் திரும்பி வருவானா சார்? நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேரம் பேசுவீங்களா? அதுவும் ஆட்சியில் இருக்கிறவங்களேவா? ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இது இல்லை. ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இதுலலாம் பங்கு இருக்குதுன்னு நினச்சாலே அருவருப்பாக இருக்குது. இவங்க காவல்துறையில் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரித்தா சிசிடிவியில் தெரிஞ்சிடும். அதை நம்ம வந்து மாட்டிக்குவோம்ல. அதுக்காக நான் அவங்க வெளில எங்கேயோ தனியாக ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் அந்த அடி அடிக்க வேண்டியது. எதுக்கு? விபூதி வச்சுருக்கான்றதுனாலயா? சாத்தான் குளத்துக்கெல்லாம் அவ்வளோலாம் போராடினீங்கல்ல, அங்கே போராடின ஒரு அதிகாரிக்கு நீ ப்ரமோஷன் கொடுத்து வச்சுருக்க. எந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு நீ கையில் வச்சுருக்க? அப்போது அந்த கார் சாவி கொடுத்த பெண்மணி யார் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஓவராலாக வந்து விஷயமே வந்து நிச்சயமாக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திருமதி பிரேமா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், இறைவனருக்கு. ஓகே. இப்போ சமீபத்தில் லாக்அப் டெத்தில் இறந்த அஜித் குமாரனுடைய வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன வீடியோ அப்படின்னா, போலீஸ்காரவங்க அஜித் குமாரை வந்து அடிக்கிற ஒரு வீடியோ. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன். ஆனால் போலீஸ் கொடுத்த அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் வலிப்பு வந்து தான் அஜித்குமார் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை தான் சிவகங்கை கோர்ட்டுக்கு வந்து போலீஸார் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறது இந்த இரண்டு விஷயங்களையும்? இதில் என்ன பார்க்குறது? அதுதான் அந்த அடி வச்சுருக்காங்க. வீடியோவில் அவ்வளோ இதுவாக தெரியுது. அவனுக்கு வலிப்பு வந்தால் செத்து போயிட்டான்னு சொன்னால் உலகம் முழு பூஷ்ணிக்காவை அப்படியே சோத்துல மறைக்கிறதா இல்லையா அர்த்தம்? இது என்ன அநியாயம் நடக்குது? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க மேலே எதுவும் புகார் கொடுத்துருக்காங்களா? இவரை புகார் கொடுத்து கூப்பிட்டு போயிருக்காங்களா? இல்லை. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களா? அந்த அம்மா புகார் கொடுத்தவங்களா? அவங்கள யாராவது விசாரிச்சாங்களா? புகார் கொடுத்துருக்காங்களா? அவங்க அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா? இல்லை. எப்படி நீங்கள் அவரை வெளில கூட்டிகிட்டு போய் விசாரிக்க முடியும்? முதல்ல எப்படி நீங்கள் எந்த பேசிஸில் விசாரிக்க முடியும்? உங்களுக்கு ஏற்கனவே எப்படி விசாரிக்கணுங்கிற மேனுவல் இருக்குது. கஸ்டடியில் கூட்டிகிட்டு போய் ஒருத்தரை விசாரிக்கணும்னா எப்படி முதல்ல எஃப்ஐஆர் போடணும், அதுக்கப்புறம் விசாரணை கூட்டிகிட்டு போகணுங்கிற மேனுவல் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் மேலே கை படவே கூடாது, அவர் வந்து உடம்புல தாக்குதல் எந்த காயமும் இருக்கக்கூடாது. இவருக்கு 18 காயம் இருக்கிறதா நான் பார்த்தேன். நான் செய்தியில் படித்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் என்ன மனுஷங்களா? உங்களுக்கு இது மனுஷத்துவமே கிடையாதா? என்ன வேணால் செய்வீங்களா? போலீஸ்காரங்கன்னா என்ன வேணால் கூட்டிகிட்டு போய் என்ன வேணால் பண்ணிடுவீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சியே வேண்டாமா? இவங்களெல்லாம் நம்ம அப்படியே சும்மா விட்டுட்டே இருக்க வேண்டியதான். பொதுமக்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எப்படி வந்து உங்களுக்கு போலீஸ்காரங்க கிட்ட நியாயம் கிடைக்கும் அப்படின்னு எப்படி நம்பி போவாங்க? என்ன நியாயம் கிடையாது? அதுதான் 5 போலீஸாரை கைது பண்ணியிருக்காங்க, 6 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ வெறும் சஸ்பெண்ட் பண்ணிட்டா போதுமா? சஸ்பெண்ட் பண்ணிட்டா. நீ ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? உனக்கு உயிரை இருக்க உரிமை இருக்கா? யார் உனக்கு உரிமை கொடுத்தா? நீ என்ன தடி எடுத்தவனா தண்டல்காரனா? என்ன வேணால் பண்ணிடுவியா? நீ கேட்குறதுக்கு உங்களுக்குலாம் ஆளே இல்லையா? ஏற்கனவே உங்களுக்கு மேனுவலில் கொடுத்துருக்கு, நீதிபதி வெங்கடாச்சலயாஸ் கொடுத்துருக்காரு, ரங்கநாதன் மிஸ்ரான்றவரோட அறிக்கை இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எப்படி விசாரிக்கணுமோ அந்த அளவில் தான் நீங்கள் விசாரிக்க முடியும். அதுக்கு மீறி உங்களுக்கு போகிறதுக்கு எந்த விதமான அருகதையும் சட்டத்தில் இடம் கிடையாது. நீங்கள் சட்டத்தை மீறி எப்படி செயல்படுவீங்க? போலீஸ்காரங்களே சட்டத்தை மீறி செயல்படுவீங்களா? அப்புறம் பப்ளிக் எப்படி நடந்துக்குவாங்க? போலீஸ்காரனே சட்டத்தை மீறி நடந்துக்கிட்டா பப்ளிக் எப்படி நடந்துக்குவாங்க? எப்படி நீ பப்ளிக்கிட்ட வந்து சட்டத்தை ஒழுங்காக பாதுகாக்கணும்னு எதிர்பார்ப்பேன்?
இந்த அளவுக்கு நேற்றுக்கு இவர் வேற, நம்ம முதல்வர் வேற அறிக்கை கொடுத்துருக்காரு, சட்டம் ஒழுங்கு நாங்கள் வந்து அவ்வளோ இதுவாக பாதுகாக்கணும் அப்படின்ற கண்காணிப்பில் வச்சுட்ருக்கோம், ரொம்ப சதுவாக வச்சுட்ருக்கோம், இதுவாக கைக்குள்ள இதுவாக வச்சுட்ருக்கோம். அவர் இல்லை நேற்று அதிகாரிகள் கூட, அதாவது அதிகாரிகள்னா காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட முதல்வர் அவர்கள் வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. லாக்அப் டெத் இனிமே நடந்துச்சு அப்படின்னா அதனுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு நடந்த விஷயம் ரிலேட்டபிளாக கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காரு. 4 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா 24 டெத்து நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் கணக்கு கொடுக்கறது? அவங்க இறந்தவங்க குடும்பத்துக்கு என்ன ஆகுறது? நீ கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறேங்கிற பேர் வழியாக சாவடிச்சிருவியா? உனக்கு ஏற்கனவே நீ என்ன பண்ணியிருக்க? கூட்டிகிட்டு போக வேண்டியது. அந்த பல்பீர் சிங்னு ஒருத்தர் என்ன பண்ணார், பல்ல பிடுங்கினார். சவுக்கு சங்கர் கையை உடைச்சாங்க, ஞானசேகர் காலை உடைச்சாங்க. உங்களுக்கெல்லாம் யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? யார்? எப்படி நீங்கள் அதை கை வைப்பீங்க? மேலே எப்படி கை வைப்பீங்க? அதுக்கு அதிகாரம் இருக்கா உங்களுக்கு? அப்படி விசாரணை பண்ணணும்னா எப்படி விசாரிக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு வரமுறைன்னு இருக்குல்ல, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு வரமுறை எதிர்பார்க்குறீங்க. இப்போ எப்படி ஆகிட்டு இருக்குதுன்னா, நம்ம இந்த மாதிரி பேசுகிறதுக்கே கொஞ்சம் எல்லாம் பொதுமக்கள்லாம் பயப்படுறாங்க. இம்மென்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம்னு வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த மாதிரியே சுதந்திரம் வந்துடுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கும் இப்போக்கும் நடக்கிறதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்குது. ஓகே, இந்த 50 லட்சம் பேரம் பேசினதா ஒரு தகவல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. வெக்கமா இல்லையா சார்? ஒரு குடும்பம் ஒரு பையனை பலி கொடுத்துட்டு இருக்காங்க. கோடியாக கொட்டி கொடுத்தா கூட அந்த பையன் திரும்பி வருவானா சார்? நீங்கள் அவங்க கிட்ட போய் பேரம் பேசுவீங்களா? ஐயா, அதுவும் ஆட்சியில் இருக்கிறவங்களேவா? ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இது இல்லை. ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இதிலெல்லாம் பங்கு இருக்குதுன்னு நினச்சாலே அருவருப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மானக்கேடான செயல். எத்தனை வருஷமாக இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இதுக்கே எப்படின்னா 24 கொலைக்கு எத்தனை கணக்கு எடுத்துக்கோங்க. எவ்வளோ காசு இவங்க வந்து காசு கொடுத்து எல்லாரும் வாயும் மூட பார்த்துருப்பாங்க. ஒரு காசு கொடுத்துட்டா ஒரு போன உயிர் திரும்பி வந்துருமா? அதில் பேரம் வேற பேசுவியா நீ? பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னா நடந்த விஷயங்களை மறைக்கிறதுக்காக தான் இந்த பேரம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வேற எதுக்கு? இப்போ நீங்கள் எஃப்ஐஆர் நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன பெருசாக வந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்க? எதுவும் வரப்போகிறது கிடையாது. அவர் சொல்ல போனால் அவர் வந்து மாரடைப்பு வந்து செத்து போயிட்டான்னு கூட சொல்லுவாங்க. அந்த அடி அடிச்சிருக்காங்க, வலிப்பு வந்து செத்து போயிட்டான்னு சொல்கிற மனசாட்சி வேண்டாம்? உங்கள் வீட்டில் நீதிமன்றமே கேட்டிருக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்கள் அப்படி தான் விசாரிப்பீங்களா? உங்கள் வீட்டில் கூட்டு போகிறவங்களையும் நீங்கள் இந்த மாதிரி தான் விசாரிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அவங்கள கேள்வி கேட்டிருக்கு. அந்த அளவுக்கு மோசமாக நடந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு காவல்துறைக்கு போனோம்னா அங்கே நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும்னா அந்த மாதிரியா? இப்போ நீங்கள் அந்த அம்மா வந்து ஸ்கேன் சென்டரில் போயிருக்குது, அங்கே போய் தொலைஞ்சிருக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்குது, அங்கே போயிருக்காது, இவன் தான் எடுத்தான்னு என்ன கேரண்டி? அதுவும் நீ அவன் எடுத்தானா நீ எப்படி விசாரிப்ப? அடிப்பியா? அடிச்சு சாகிற அளவுக்கு அடிப்பியா? ஒரு உயிர் போகிற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளோ வன்மம்? நீங்கள் காவல்துறையினரா கிங்கரர்களா? இதில் இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுறது அப்படிங்கிறது வந்து எதன் அடிப்படையில் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா கார் பார்க் பண்ணுறதுக்காக சாவியை வந்து அஜித்குமார்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய நண்பர்கள்கிட்ட வந்து சாவியை கொடுத்து ஓட்ட இது பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த கம்ப்ளைண்ட், அந்த கார் கொடுத்த பெண்மணி வந்து பெரிய ஒரு இடத்துல இருந்தால் தான் நடவடிக்கை அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும். அந்த பெண்மணி அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இது வரைக்குமே வந்து ஆமாம், அவங்கள யார் கொண்டு வந்து லைம் லைட்டில் கொண்டு வந்து நிற்க வைக்கணும் இல்லையா? யாரோட நகை போச்சு, யாருக்காக இவ்வளவும் நடந்தது, இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, தமிழ்நாடே உலுக்கி போடுற அளவுக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுக்கு காரணமாக இருந்த அந்த பெண்மணிகளை காணுமே, எங்கே போனாங்க? காரில் வந்தவங்களை காணும், காரையும் காணும், காரில் வந்தவங்களையும் காணும். காட்டினீங்களா நீங்கள்? ஆனால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அந்த பொண்ணை எக்ஸ்போஸ் பண்ண ஆளை நீ வந்து உன்னோட அதிகாரியாக வச்சுட்ருக்க. என்ன நடக்குது? ஏன் காட்டல அவங்க யாரு என்ன அப்படிங்கிறது? ஏதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க, யாரு கண்டா? அந்த இல்லைன்னா வந்து சாதாரணமாக இப்போ உங்களுக்கோ எனக்கோ ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவாங்க? அவங்க போனாங்க, அதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு அங்கே ஒரு ரைட்டர் இருப்பார், அவர்கிட்ட போய் சொல்லுமா, அதை எழுதிக்கோமா, அதை பண்ணுமா, இதை பண்ணுமான்னு அப்புறம் அவங்களா என்ன சொல்கிறாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி அதை நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்து அதை தான் பண்ணுவாங்க. இவங்க சொன்னி ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இவங்க வந்து கூட்டு போய் விசாரிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால தானே அவங்கள அந்த மாதிரி நடந்துட்டுருக்காங்க. அவங்கள எங்கே முதல்ல அவங்கள வெளியில் கொண்டு வரணும், அவங்கள லைம் லைட்டில் கூட்டிகிட்டு வரணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ஒரு ஒன்று வாய்த்த புள்ளப்பூச்சியை அந்த மாதிரி போட்டு அடிப்பீங்க?
அது பயத்திலேயே அது போய் நான் அங்கே வச்சுருக்கேன்னு அடியை தாங்காமல் அடிக்கிறதையாவது நிறுத்துவாங்க, இனிமேலாவது நம்ம பிழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்காகவே பயந்துட்டு நான் அங்கே வச்சுருக்கேன். அங்கே போய் அவருக்கு காண்டாயிட்டு இன்னும் அடின்னு அடித்து அந்த பையன் வந்து பிளட் யூரின் போகிற அளவுக்கு நீங்கள் அடிச்சிருக்கீங்க. எவ்வளோ வன்மங்க உங்களுக்கு. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து லைம் லைட்டுக்கு வராமல் இருக்கிறது காரணம் ஏதாவது அதில் இன்னும் வேறு என்னன்னா, இந்த தப்பிக்க பார்த்தான், அதனால் நாங்கள் வந்து இது பண்ணோம், அந்த போகிற வழியில் வலிப்பு வந்துடுதுன்னு கட்டுக்கதை. இதில் இன்னொரு விஷயம் வந்து அதிகாரம் சம்மந்தப்பட்ட ஆளாக இருப்பாங்களோ அந்த கார் சாவியை கொடுத்த அந்த பெண்மணி இருக்கலாம். யாருக்குண்டா நமக்கு என்ன தெரியும், எந்த புத்துல எந்த நடவடிக்கை இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க இன்னும் வெளியில வரல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களோ இல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ இல்ல காவல்துறையினருக்கோ தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சாதாரணமா ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேணும்னா யாராவது தெரிஞ்சவங்கள ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்கள நம்ம சாதாரணமாக ஹெல்ப் கூப்பிடுறது வழக்கம்தான். ஆனால் அதுக்காக முழுக்க நியாயமே இல்லாமல் அநியாயமாக இப்படி நடந்துக்கிறதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருந்திருந்தால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஓகே, இப்போ சிஎம் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, அதை அப்படியே பாருங்க. உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காரு. அவங்க செத்து போனது சனிக்கிழமை காலையிலையோ எப்போ செத்தாங்களோ தெரியாது. 18 சனிக்கிழமை நைட்டு தான் வந்து அவங்க வந்து இன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க ஃபேமிலிக்கு செத்து போயிடுது. உடனடி நடவடிக்கையா இது? எப்போ கூட்டிகிட்டு போனாங்க? யாருமே நம்ப மாட்டாங்க, சாதாரண பாமர மக்கள். ஏன்னா தினம் நியூஸ் பார்க்குற ஒரு சாதாரண மக்கள் கூட இதை நம்ப மாட்டாங்க. இவங்க ஒரு சாத்தான் குளத்துக்கு எப்படி பிஹேவ் பண்ணாங்க, சாத்தான் குளத்துக்கு எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் கனிமொழி அங்கே ஓடி போனாங்க, உதயநிதி ஓடி போனார். இப்போ எந்த மொழியும் இங்கே வரல, எல்லா மொழியும் பொய்யா மொழி ஆயிடுச்சு. மகேஷ் பொய்யா மொழியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது இருந்த ஒரு வேகம் ஆளும் கட்சியாக இருக்கும்போது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது ஒன்றா நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இத்தனை வருஷத்தில் எத்தனை நடந்திருக்குது. ஒரு கஞ்சா கடத்தல் வந்து தலை விரிச்சு ஆடுது, கஞ்சா பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது. கள்ளக்குறிச்சியில் எத்தனை பேர் செத்து போனாங்க, அதை அப்படியே நிறுத்தி போயிட்டாங்க. எதிர்கட்சிகள் எனக்கு உண்மையாகவே வருத்தம் தாங்க. இருக்கிற எதிர்கட்சிகள் இன்னும் வந்து கடுமையாக ஆட்சேபனை. எதுக்கு பயம்? எடப்பாடி அவர்கள் சிபிசிஐடிக்கு மாற்றணும் என்னங்க இந்த உட்காந்து ட்வீட் போட்டுக்கிட்டா போருமாங்க? அவங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க அதை பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு குடைச்சலாக கொடுத்தாங்க எடப்பாடியை ஆட்சியில் இருக்கும்போது, ஒரு குடைச்சலாக கொடுத்தாங்க. எத்தனை போராட்டம், எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். எடப்பாடி ஐயா கொஞ்சம் சத்தமாக மூச்சு விட்டாருங்கிறதுக்காக கூட போராட்டம் நடத்திருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் போராட்டம் நடத்தினவங்க இவங்க அதை பார்த்தா தெரிஞ்சுக்குவானா? ஒரு போராட்டம், ஒரு கண்டனம் அறிக்கை. ஆனால் என்ன ஏதாவது போராட்டம்னு வாசல் போனாலே நம்ம தான் பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்க. என்ன பண்ணுவாங்க அவங்களும்? ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது காவல்துறையினருக்கு கோர்ட் வந்து தொடர்ச்சியாக வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடிப்பதற்கு நீங்கள் எதுக்கு, சிசிடிவியில் ஏன் வந்து பதியலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓவராலாக வந்து இங்கே நிற்கும் போது இந்த கேள்வி மறுபடியும் ஏதோ ஒரு அதிகார பின்புலம் வந்து பின்னாடி இருக்காங்களோ? கண்டிப்பாக இவங்க காவல்துறையில் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரித்தா சிசிடிவியில் தெரிஞ்சிடும். அதை நம்ம வந்து மாட்டிக்குவோம்ல. அதுக்காக தான் அவங்க வெளில எங்கேயோ தனியாக ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் அந்த அடிக்க வேண்டியது. மனுஷத்தன்மை இல்லாத ஒரு மிருகம் நடந்துக்கக்கூடிய மிருகம் கூட கொஞ்சமாவது கருணை காட்டும். விட்டு தான் ஒரு வேட்டையாடும். இவன் அப்படி பண்ணவே இல்லை. இவங்க 5 பேர் சேர்ந்து ஒரு அப்பாவிய எதுக்கு விபூதி வச்சுட்ருக்கான்றதுனாலையா? சாத்தான் குளத்துக்கெல்லாம் அவ்வளோலாம் போராடினீங்கல்ல, அங்கே போராடின ஒரு அதிகாரிக்கு நீ ப்ரமோஷன் கொடுத்து வச்சுருக்க. எந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு நீ கையில் வச்சுருக்க? ஓகே, ஸோ அப்போது அந்த கார் சாவி கொடுத்த பெண்மணி யார் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஓவராலாக வந்த விஷயமே வந்து நிச்சயமாக அவங்க வெளியில் வந்து அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள வெளியில் வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணாலே வழிய இதுக்கு வந்து பெரிய அவங்க மட்டுமே காரணம், போலீஸ்காரங்க மட்டுமேன்றதையும் சொல்ல முடியாது. இவங்க அவங்கள தூண்டி விட்டுருக்காங்களா, இவங்க அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்களா, என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கு யாருக்கு தெரியாது. அதெல்லாம் வெளியில் வரணும்னா பெரிய லெவலில் விசாரணை நடக்கணும். அது இந்த சிபிஐ அதெல்லாம் போருமானு எனக்கு தெரியல, எனக்கு அதை பற்றி பெருசாக எந்த விதமான ஐடியாவும் இல்லை. ஆனால் இன்னும் பெரிய அளவில் ஒவ்வொருத்தரையும் அதில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தரையும் கடுமையாக விசாரணை செய்யணும். இப்போ இவங்களெல்லாம் இந்த ஒரு சாதாரண ஒரு 10 பவுன் நகை போனதுக்கே இவ்வளோ பண்ணாங்களே, இவ்வளோ கொலை நடந்திருக்கு, இவ்வளோ கண் எதிர்க்க ஒரு அரசியல் பிரமுகரை வெட்டி கொண்டு இருக்காங்க. இன்னும் அவங்கள எதுவும் பண்ண முடியல. என்ன பண்ண முடிஞ்சுது?
ஏழைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான தண்டனைகளா? ஏன்னா அவங்களுக்கு யாரும் கேட்குறவங்க இல்லை. நீதிங்கிறது ஏழைகளுக்கு அன்னிலேருந்தே சொன்ன மாதிரி தான். சட்டம் ஒரு இருட்டறைன்னு அன்னைக்கே அண்ணா சொன்னார். அதே மாதிரி தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இப்போ அண்ணாவினுடைய கட்சி தான் ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் அதுதான் அது இன்னும் இதுவே ஆகலை. ஓகே, பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.